அப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு query எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் செலக்ட் இருக்கணும், ஃப்ரம் இருக்கணும், ஆர்டர் பை, வேர் அண்ட் ஆர்டர் பை. ஓகேவா? ஸோ செலக்ட் அண்ட் ஃப்ரம் வந்து மேண்டேட்டரின்னு சொன்னேன். செலக்ட் அண்ட் ஃப்ரம் வந்து மேண்டேட்டரின்னு சொன்னேன். வேர் அண்ட் ஆர்டர் பை வந்து ஆப்ஷனல்னு சொன்னேன். இப்போ நேற்று வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். இது என்ன பண்ணும்? It will shows all the rows and columns. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண? செலக்ட் by id, first name. இது என்ன பண்ணும்? shows only employee id and first name column. நெக்ஸ்ட் நேற்று என்ன பண்ணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை salary அப்படின்னு கொடுத்தேன். அப்போ இது என்ன பண்ணும்? shows all the rows and columns plus sorts data in data based on salary in ascending order. எவருக்கா? அதே மாதிரி இது என்ன பண்ணும்? ஆர்டர் பை salary DESC போட்டோம் அப்படின்னா இங்க வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர் கிளாஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வேர் கிளாஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ ஃபில்டர்னா என்ன அப்படின்றது சொல்றேன். ஓகேவா? வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இஸ் யூஸ் டு ஃபில்டர் த டேட்டா. ஃபில்டர்னா என்ன? வடிகட்டுறது. வடிகட்டுறதுன்னா என்ன? இப்போ நம்ம நீங்கள் டீ கடையில் மாஸ்டர்லாம் பார்ப்பீங்கன்னா வடிகட்டுவாங்க. ஸோ நமக்கு வந்து டீ பால் தூளோட போடுவாங்க. பட் உங்களுக்கு வடிகட்டி அதுலேருந்து டீ மட்டும் எடுப்பாங்க. தட் இஸ் கால் ஃபில்டரிங். நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ டீ மாஸ்டர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தேவையான டீயை மட்டும் எடுப்பார். லைக் அந்த பால் டீ தூள் அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அவருக்கு தேவையான டீ ரெடியான சாய்வாங்கல, சாய் மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதுதான். ஃபில்டர் வந்து வடிகட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபில்டர் இஸ் யூஸ் டு ஃபில்டர் த டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம வந்து தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபில்டர் த டேட்டா அப்படின்னா we can select only the required rows. நமக்கு தேவையான ரோஸை மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன, இதெல்லாமே நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு எடுத்திருப்பேன். அது ஒரு வாட்டி புரியலன்னா அது ஒரு வாட்டி போயிட்டு நீங்க ரீகேப் பண்ணிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். சரியா? வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ரோஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இது என்ன பண்ணும்? It will show all rows and all columns. Agree? All rows and all columns. All the data அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர். வேர்னா ஒரு ஃபில்டர் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன ஃபில்டர் கண்டிஷன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி 1 இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு வா. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த queryக்கும் இந்த queryக்கும் நான் என்ன பண்றேன்? வெறும் ஒரே ஒரு வேர் கண்டிஷன் ஆட் பண்றேன். ஸோ வேர் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வச்சு என்ன ஆகும்னா, நம்ம வந்து டேட்டாவை வடிகட்டுறோம் அப்படின்னா, ஷோஸ் ஒன்லி த ரெக்கார்ட்ஸ் by id equal to 1. ஓகேவா? நம்ம வந்து இங்க பார்க்கலாமா? டூல்ல பார்க்கலாமா? ஸோ select star from
employees. Select star from employees. Okay வா? இப்போ நான் என்ன பண்றேன்? Select star from employees where show only the employee ID equal to 1. Select star from employee where employee ID equal to 1 அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு என்ன பண்ணும்? யார் யாரோட எம்ப்ளாயி நம்பர் 1 இருக்கோ, ஏன் 1 இல்ல, ஓகே 1 டேட்டா இல்லைன்னா எந்த ரோவும் காட்டாது, சரியா? ஸோ யார் யார் 100 இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து காட்டு அப்படின்ற, ஓகேவா? ஐடி ஈக்குவல் டு 100. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு போடும்போது எவ்வளோ ரோ காட்டும்? 107 ரோ காட்டும். ஞாபகம் இருக்கா? நேற்று பார்த்தோம். ஃபெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 107 ரோ காட்டும். எனக்கு 107 ரோ வேண்டாம், எனக்கு இந்த ரோ மட்டும் காட்டு, எனக்கு இதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி காட்டு, எனக்கு இதை மட்டும் வடிகட்டி காட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100. சரி, எனக்கு 100 வேணாம்பா, எனக்கு வந்து 200 காட்டுப்பா அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 200. 200 யாராவது இருக்காங்களான்னு தெரியல, சரி நம்ம பார்க்கலாம். 200 மட்டும் காட்டுது, ஓகேவா? எனக்கு 200 வேணாம்பா, எனக்கு 1000 காட்டுப்பா, யார் யார் 1000 எம்ப்ளாயி ஐடியோ அது காட்டுப்பா அப்படின்னா 1000ல டேட்டா இருக்காது. டேட்டா இல்லைன்னா உங்களுக்கு வந்து இங்கே நோ ரோஸ் ரிட்டர்ன்னு காட்டும். இப்போ நான் 1000 போகிறேன், எனக்கு தெரியும் 1000ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரோஸ், ஆல் ரோஸ் செலக்டட், ஃபெச்டு 0. உங்களுக்கு இங்கே எந்த டேட்டாவும் காட்டாது, ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா ஃபில்டரிங். இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? இந்த மாதிரி வச்சு காலம் லெவலில் ஃபில்டர் பண்ணோம். காலம் லெவலில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாருக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம் கொடுக்குறோம். நமக்கு ரோ லெவலில் ஃபில்டரிங் பண்ணோம் அப்படின்னா இங்கே வேர் கிளாஸை வச்சு நம்ம ரோ லெவலில் ஃபில்டரிங் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த காலம் மேலே வேணாலும் நீங்கள் ஃபில்டரிங் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து எம்ப்ளாயி ஐடி மட்டும் மேலே மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, நீங்கள் எந்த காலம் மேலே கூட வச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் நேம் இஸ் கிங் அப்படின்னா யார் யார் கிங்ன்னு இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்காட்டு. ஸோ இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் வேர் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு, எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே செமிகோலன் போட்டு கொடுக்கணும், சரியா? ஐ மீன் சிங்கிள் கோட்டேஷன் போட்டு கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரிங் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ன்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாமே நம்பர்ஸ் 1 2 3 இதெல்லாமே நம்பர்ஸ். 3 டேட்டா டைப் தான் இருக்கும் ஆர்க்கில் பொறுத்த வரைக்கும். இதெல்லாமே நம்பர்ஸ்ன்னு வாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் இருக்கு, ராம், அஜய், தோனி. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, ஆர் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. வேற டேட்னா 1ஆம் தேதி. இதெல்லாமே எதுல வரும்? டேட் கேரக்டர்ஸ்ல வரும், ஓகேவா? நீங்க எப்ப ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்களோ அங்க வந்து சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்? கிங், ஓகேவா? ஆர்க்கில் பொறுத்த வரைக்கும் அது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்க கரெக்டா இங்க என்ன கேஸ்ல இருக்கோ அது கொடுக்கணும், ஓகேவா? இங்க என்ன கேஸ்ல இருக்கோ அது கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிங்னு கொடுத்தனா 2 பேர் வந்து கிங்னு இருக்காங்க, ஓகேவா? ஒருத்தர் வந்து ஜானட் கிங், இன்னொருத்தர் வந்து ஸ்டீவன் கிங், ஓகேவா? ஸோ இப்படி தான் டேட்டாவை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஷோ ஆல் தி எம்ப்ளாயீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து queryன்றது கொஸ்டின், நம்ம என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கேன் இப்போ டேட்டா பேஸ் கிட்ட, சரியா? ஸோ ஒரு கேள்வியா கேட்டு ஆன்சர் எடுக்கிறேன். யார் யார் கிங்ன்ற பேர்ல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஆன்சர் எடுக்கிறேன். எனக்கு வந்து ஷோ ஆல் தி எம்ப்ளாயீஸ் whose salary is 10,000. salary is 10,000 அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary equal to 10,000. salary equal to 10,000. ஸோ இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து 10,000 ரூபாய் சேலரி எடுத்துட்டு இருக்காங்க. பீட்டர், ஜானட், ஹாரிசன், ஹர்மன்,
ஓகேவா? இதெல்லாமே சாம்பிள் டேட்டா. ஆரக்கிள் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்குற சாம்பிள் டேட்டா. இதெல்லாம் நான் போடல. நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆரக்கிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் எடுக்கணும். நீங்க டேட்டா வடிகட்டணும் அப்படின்னா நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வேர் கிளாஸ் எந்த காலம் மேலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஸ்ட்ரிங் காலம் மேல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் காலம்ல எங்கெங்க யூஸ் பண்றோம்னு நாங்க வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி டேட் காலம்ல யூஸ் பண்ணும்போது கூட நீங்க கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஷோ ஆல் த எம்ப்ளாயீஸ் who joined on 30 Jan 2005. இதுக்கு என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது அப்படியே உங்க மைண்ட்லயே வந்துடும். நீங்க நாங்க இப்பெல்லாம் டேட்டா பேஸ் குவரிஸ் அடிக்கும் போது ஆரம்பிக்கிறதே செலக்ட் ஸ்டார்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? வேறு ஹையர் அண்டர் ஸ்கோர் டேட்டு ஈக்குவல் டு டேட்டுக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னா இந்த சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 13 Jan 2005. டக்கர் பீட்டர் டக்கர் எப்போ ஹையர் பண்ணிருக்காங்க? 30 Jan 2005. ஓகேவா? ஸோ இதுதான் வேர் கிளாஸ். வேர் கிளாஸை வச்சு நம்ம டேட்டா வடிகட்டலாம். ஓகேவா? இப்போ நான் 2 லெவலில் ஃபில்டரிங் பண்ணி காட்டா. ஓகேவா? இப்போ நான் வந்து டேட்டா வந்து தேவையான ரோஸ் எடுக்கிறேன், தேவையான காலம்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து ஷோ ஒன்லி த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் salary of employees whose spelling தப்பா அடிக்கிறேன், பரவாயில்ல விடுங்க. salary is 10,000 அப்படின்னா யார் யார் 10,000 ரூபாய் சேலரி எடுக்கிறாங்களோ அவங்க டீடைல்ஸை காட்டு. ஆனா எனக்கு ஒன்லி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி மட்டும் காட்டு, எனக்கு எல்லா காலம்ஸும் காட்டாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா last name, comma, salary from employees where salary equal to 10,000. இப்போ போட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இந்த queryக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லா காலம்ஸும் எடுத்து காட்டும். யாருடைய காலம்ஸ் எடுத்து காட்டும்? யார் யாருக்கு சேலரி 10,000 ரூபாய் இருக்கும் அவங்களுடைய எல்லா காலம்ஸும் எடுத்து காட்டும். எனக்கு வேணாம், எல்லா காலம்ஸும் வேணாம், எனக்கு இந்த 3 காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் அந்த 3 காலம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேலரின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த query ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு இந்த 4 ரோ காட்டும். ஆனால் எல்லா காலம்ஸும் காட்டாது, எனக்கு இந்த செலக்டிவ் காலம்ஸ் மட்டும் தான் காட்டும். தெரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் எப்படி நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃபில்டர் பண்றது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதுக்கு பேர் தான் ஹாரிசான்டல் அண்ட் வர்டிகல் டைசெக்ஷன் ஆஃப் டேட்டா. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து டேட்டாவை பார்த்தீங்கன்னா டேட்டா இப்படி இருக்கு. ஓகேவா? டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு, மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கு, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கு. எனக்கு தேவையான ரோஸ் வந்து எப்படி எடுப்பேன்? வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி எடுப்பேன். தேவையான காலம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஸ்டாருக்கு பதிலாக என்னென்ன காலம் தேவையோ அதை மட்டும் போட்டு தேவையான காலம்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். திஸ் இஸ் கால்ட் ஹாரிசான்டல் அண்ட் வர்டிகல் டைசெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? உங்களுக்கு தேவையான எனக்கு தேவையான ரோஸ் மட்டும் எடுக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜான் மட்டும் வேணும், ஜான்ன்ற நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் வேர் கிளாஸ்ல வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஜான் ரோ மட்டும் எடுத்து காட்டும். எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஜான் ரோ வேணும், ஆனால் எனக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் ஈக்குவல் டு ஜான். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து queries எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது 3 விதமான ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 விதமான ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அந்த 3 விதமான ஆப்ரேட்டர் என்ன அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்வாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலயும் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு பேர் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம்? நீங்க வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். நாட் ஈக்குவல் டுக்கு இந்த நாட் இது ஈக்குவல் டு. ஓகேவா? நீங்க ஸ்கூல்ல எங்கேயாவது படிச்சிருப்பீங்க AND கேட் ஆர் கேட் அந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு நீங்க இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் கிரேட்டர் தேன் equal to lesser than then lesser than equal to நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா between. இதெல்லாமே எதுல வரும் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். ஸோ அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல இதெல்லாமே வரும். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. சரியா? இப்போ எனக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுனா, ஷோ ஆல் த எம்ப்ளாயீஸ் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஷோ ஆல் த பிளேயர்ஸ் who have scored more than 10,000 runs. ஷோ ஆல் த பிளேயர்ஸ் who have scored less than 10,000 runs. அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷோ ஆல் த எம்ப்ளாயீஸ் whose salary is 10,000. Show all the employees whose salary is greater than 10,000. Show all the employees whose salary is greater than or equal to 10,000. அப்படின்னா இப்போ greater than 10,000 னா 10,001 ரூபாய் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். 10,001 ரூபாயில இருந்து இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. 10,001 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். சரியா? அதனால டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து 10,000 ரூபாய் மட்டும் காட்டு. ஈக்குவல் டு 10,000. ஓகேவா? இது வந்து ஈக்குவல் டு 10,000. யார் யார் 10,000 ரூபாய் மட்டும் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும் காட்டு. ஓகேவா? கிரேட்டர் தேன் 10,000 னா 10,000 ரூபாயில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் காட்டு. ஓகேவா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 அப்படின்னா 10,000 ரூபாயில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் காட்டு. 10,000 ரூபாய் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல 10,000 ரூபாய் இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறத காட்டு அப்படின்ற. இது வந்து 10,000 ரூபாயும் அதுக்கு மேலே இருக்கிறதும் எடுத்துக்காட்டு அப்படின்ற. ஓகேவா? ஸோ அதே மாதிரி show all the employees whose salary is lesser than 10,000. lesser than 10,000 அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா 9999 நெகட்டிவ் லோவர் இன்ஃபினிட்டி. லோவர் இன்ஃபினிட்டினா நெகட்டிவ், மைனஸ்ல கூட இருக்கலாம். சேலரி மைனஸ் 50,000, மைனஸ் 60,000. ஓகேவா? whose salary is lesser than or equal to 10,000 அப்படின்னா lower 10,000 to lower infinity. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே. show all the whose salary is not equal to 10,000 is not equal to 10,000 அப்படின்னா 10,000 ரூபாய் இல்லாதது மட்டும் காட்டு. ஓகேவா? யார் யார் 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் மட்டும் இல்லையோ அதை மட்டும் காட்டு. ஓகேவா? ஸோ 10,000 ரூபாய் இல்லாது 10,000 ரூபாய் மட்டும் காட்டாது, அது தவிர்த்து இருக்க எல்லாத்தையுமே காட்டும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லிடுறேன். பிட்வீன் கூட யூஸ் பண்ணலாம். பிட்வீன் எழுதியிருக்கேன் இங்க. பிட்வீன். ஓகே. பிட்வீன்னா ரேஞ்ச். ஷோ ஆல் த எம்ப்ளாயீஸ் whose salary is between 10,000 and 11,000. அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும் 11,000 ரூபாய்க்கு நடுவுல இருக்கவங்களை மட்டும் காட்டு, வேற எதையுமே காட்டாத அப்படின்றது தான் பிட்வீன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள் இருக்கு. ஸோ ஈக்குவல் டுன்றது ரொம்ப சிம்பிளான சிம்பிள். ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் இப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இப்படி இருக்கும், லெஸ்ஸர் தேன் எல் மாதிரி இருக்கும் லெஸ், அதே மாதிரி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டுன்னு இருக்கும். நாட் ஈக்குவல் டு இப்படி யூஸ் பண்ணலாம், ஆர்
நீங்க இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீன் வந்து பிட்வீன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். பிட்வீன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு query-யா பார்க்கலாம். சரியா? ஒரு வாட்டி நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியலனா ஒரு வாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். எங்கெங்க புரியலையோ ஒரு வாட்டி ஃபார்வர்ட் பண்ணி லைட்டா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ செலக்ட், சரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஷோ ஆல் த எம்ப்ளாயிஸ் whose salary is equal to 10,000. இதுதான் கொஸ்டின். இதுக்கு நீங்களே சொல்லுங்க query எப்படி எழுதுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பாடுற மாதிரி ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் salary equal to 10,000. ஸோ 10,000 ரூபாய் இருக்கிறத மட்டும் எடுத்து காட்டுங்கள். ஓகேவா? whose salary is, next question என்ன? Salary is equal to 10,000. Next, whose salary is greater than 10,000. Show all the employees whose salary is greater than 10,000. அப்படின்னா இதே query அப்படியே அடிக்கிறேன். சரியா? அடிச்சிடுறேன். Select star from employees where salary greater than, salary is greater than 10,000. ஸோ 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க சேலரி எல்லாமே காட்டும். 10,000 ரூபாய் சேலரி காட்டாது. 10,000 ரூபாய் சேலரி காட்டாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 10,000 ரூபாய் காட்டாது. 10,000 ரூபாய்க்கு மேலே, 10,000 ரூபாய்க்கு ₹1 மேலே இருந்தா இங்கே காட்டும். ஆனால் 10,000 ரூபாய் இங்கே காட்டாது. எவ்வளோ ரோஸ் காட்டியிருக்கு? 15 ரோஸ் காட்டியிருக்கு. நீங்கள் இதை ஒரு வாட்டி பாஸ் பண்ணி கூட பாருங்கள். இங்கே 10,000ன்ற நம்பர் வராது. ஏன்னா நான் சொல்கிறது salary is greater than 10,000. ஓகேவா? So next வந்து salary is greater than or equal to 10,000. Salary is greater than or equal to 10,000. அப்போ select star from employees where salary greater than equal to 10,000. இது என்ன பண்ணும்? This includes 10,000 salary also. இது என்ன பண்ணும்? This will include the 10,000 salary also. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே 19 ரூபா காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கூட உங்களுக்கு காட்டும். 10,000 ரூபாய் காட்டுதா? மேலே கூட இங்கே ஒரு இடத்துல 10,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இங்கே ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 10,000க்கும் மேலே. ஓகேவா? இட் இன்க்ளூட்ஸ் 10,000 salary. அதே மாதிரி லெஸ் தேனும் பார்த்துக்கலாம். salary is less than 10,000. Show all the employees whose salary is less than 10,000. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary is less than 10,000. ஸோ 10,000 இன்க்ளூட் பண்ணாது. 10,000 கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கண்டிப்பாக இருக்காது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே 10,000 கீழே தான் சேலரி வாங்குவாங்க. நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எங்கேயுமே உங்களுக்கு 10,000 மேலே இருக்கவங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்? salary is less than 10,000 சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்? salary is less than or equal to 10,000. salary is less than or equal to 10,000. show all the employees whose salary is less than or equal to 10,000. ஸோ அதே query காப்பி பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்? less than ஓட less than and equal to சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன காட்டும்? 10,000 and 10,000க்கு கீழே. இதில் 10,000 உங்களுக்கு காட்டும். 10,000 காட்டுதான். 10,000க்கு மற்றவங்க எல்லாம் 10,000 and 10,000க்கு கீழே எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, find all the employees whose salary is not equal to 10,000. 10,000 ரூபாய் வாங்காதவங்க மட்டும் salary காட்டு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, select star from employees where salary not equal to, இது equal to, இது not equal to, not இந்த சிம்பிள் வந்து asterisk சிம்பிள் என்ன குறிக்கும்? not equal to 10,000. ஸோ 10,000 salary எடுக்கிறத தவிர்த்து எல்லா ரோஸும் காட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 10,000 4 பேர் எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த டேபிள் வந்து 107. 107 - 4 103. 103 ரோஸ் காட்டணும். உங்களுக்கு 10,000 salary எடுக்கிறவங்க டேட்டா மட்டும் காட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா 103 ரோஸ் காட்டுது. இதுல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே
10,000 சேலரி எடுக்கிறவங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யார் யார் சேலரி 10,000 எடுக்கலையோ அவங்கள மட்டும் காட்டு, அவங்கள தவிர்த்து மற்றவங்களே காட்டு அப்படின்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இங்க 10,000 சேலரி எடுக்கிறவங்க காட்ட மாட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு இங்க காட்டும். சரியா? ஸோ ஃபைண்ட் ஆல் த எம்ப்ளாயீஸ் வித் salaries between 10,000 and 11,000. இது வந்து ரேஞ்ச் அப்படின்வாங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் salary between 10,000 and 11,000. ஸோ 10,000 and 11,000 நடுவில் எடுக்கிறவங்களை மட்டும் காட்டுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் பவுண்டரி வேல்யூஸ் வைஸ். ஸோ நீங்கள் டேபிள் நேம் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு காட்டும். ஏன்னா நான் டேபிள் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்து அடிங்க. Select star from employee where salary is between 10,000 and 11,000. So 10,000 and 11,000 boundary values are included. அப்படின்னா this is not இது கிடையாது. This is not 10,001 இருந்து 10,099 கிடையாது. ஓகேவா? It includes the boundary values also. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 காட்டும் and 11,000 காட்டும். ஓகேவா? So it includes the boundary values also. Boundary values என்னன்னு புரியும் நினைக்கிறேன். 10,000 and 11,000 னா 10,001 இருந்து அந்த வேல்யூ காட்டாது. 10,000 காட்டும், 11,000 காட்டும். It includes the boundary values also. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். அதை வச்சு நம்ம வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, தட் இஸ் கால்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் 3 இருக்கு. அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 3 இருக்கு. அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா and, or and not. ஓகேவா? so and, or and not. ஓகேவா? so and னா இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்வாங்க. and னா நீங்க 2 கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகேவா?